என்னங்க மக்களே, ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு லாங் ட்ரெயின் ஜேர்னி பண்ணி அருமையாக அந்த ஏசி கோச்சில் படுத்துக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு அவன் கொடுக்குற அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 30 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயினில் போகிற அந்த சுகம் இருக்கே, ரொம்ப நாளாச்சுங்க அதை அனுபவிச்சு. இன்றைக்கி நம்ம டெல்லியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டாச்சு. டொரண்டோ எக்ஸ்பிரஸில் வண்டி ஆன் டைமில் மட்டும் போச்சுன்னா, இதை நான் வந்து கோடிட்டு போட்டுக்கிறேன், ஆன் டைமில் போச்சுன்னா செம்மையாக இருக்க போகுது ஜேர்னி. வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த அருமையான டெல்லியிலேருந்து சென்னை ஒரு சொகுசான பயணத்தில். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். நம்மளுக்கு கரெக்டாக 3:55க்கு ஹசரத் நிசாமுதீன்லேருந்து வண்டி எடுப்பாங்க. கரெக்டாக 29 மணி நேரம் சம்திங்கில் நம்ம நாளைக்கு நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு சென்னை போய் சேர்ந்துருவோம். வாங்க இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். 45 டிகிரி செல்சியஸோட. ஆமாம், சும்மா டெல்லியில் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. அதனால தான் ஏசியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கும்தா போய் இறங்க போகிறோம். ஆரம்பிக்கலாம். ட்ரெயினில் ஐஸ்கிரீம்லாம் கொடுப்பாங்க. நம்ம கேதார்நாத் காஷ்மீர் ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ தாங்க வந்து ஐஎஸ்பிடியில் வந்து இறங்கியிருக்கோம். இந்த ஏரியா பேர் வந்து காஷ்மீரி கேட் அப்படின்வாங்க, ஐஎஸ்பிடி காஷ்மீரி கேட்டு. இங்கே நீங்கள் நியூ டெல்லாம் பார்த்து தேவையில்ல, டேரெக்டாகவே இங்கேருந்து உங்களுக்கு ஹசரத் நிசாமுதீனுக்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் அந்த முன்னே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஏறிக்கலாம். அதுக்கு முன்னாடி டெல்லியில் நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா கிடைக்குங்க. ஸோ ஜில்லுன்னு அப்படியே குடிச்சிட்டு போவோம். வாங்க. நிம்பு பண்ணி நல்லா மசாலாம் போட்டு கும்புன்னு தருவாப்பில். இந்த டிஷ் ஆக்சுவலாக வந்து குஜராத்தி தான் எனக்கு டவுட்டுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அஹமதாபாத் போகிறச்ச தான் நிறையா குடித்தேன் நான். இல்லை பாருங்களேன், बर्फ़ नहीं है, ठंडा चीज ठीक है, बट बर्फ़ होना है ना अंदर, ठीक है, देखो ठंडा चीज ठीक है. இது ஆக்சுவலாக நிறைய ஐஸ் போட்டு கொடுப்பாங்க. ஐஸ் கம்மியாக இருக்குது, 20 ரூபாவாம். ஸோ ஓகே, என்ஜாய். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக அந்த கும்தாவாக இருக்குங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிலாக்ஸிங்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ஜில்லுன்னு தண்ணி வேணும்னா 1 கிளாஸ் 2 ரூபாவும் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாவும் தருவாங்க. நல்லா பம்ப் அடிச்சிருவாப்புல வையா, குழு வையா பட்டுன்னு. நல்லா ஜில்லுன்னு நல்ல தண்ணியாக தான் இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். எப்படிலாம் டெக்னிக் வச்சுருக்காங்க இதை. 2 ரூபா கிளாஸு. ஃபைனலி பஸ்ஸு கிடச்சிருச்சுப்பா. டெல்லியில் அடிக்கிற வெயிலுக்கு உண்மையிலே கிரிகிரின்னு வருதுங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் உண்மையிலே எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. சென்னை வெயில் ஒன்றும் கம்மி இல்லை, பட் சென்னை வெயிலோடு இது பயங்கரமாக தான் இருக்குது. போட உட்கார நல்லா கும்முன்னு ஒரு ஏசி பஸ்ஸை போட்டாச்சு. ஏதோ புதுசாக டிஎம்எஸ் நிறைய பஸ் விட்ருக்காங்க. அது என்னன்னே தெரில. டிஎம்எஸ்னா ஏதோ ஒன்று. நிசாமுதீன் போவோன்ட்டாங்க, ஏறி உட்காந்தாச்சு, அவ்வளோதான். டெல்லியில் இந்த விஷயம் எப்பயுமே ஸ்பெஷலுங்க. பஸ் விலைன்றது ரொம்ப கம்மிங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இந்த பஸ்ஸில் பயணம் பண்ண போகிறோம். ஏசி பஸ்ஸு விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். இதே நீங்கள் நார்மல் பஸ்ஸில் எடுத்துட்டிங்கன்னா 5 ரூபாயிலேயும் டிக்கெட் ஆரம்பிக்கும். ஸோ பஸ் ரேட்டுன்றது இங்கே ரொம்ப கம்மி. பட் நீங்கள் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணணுன்னா பஸ்ஸில் போகக்கூடாது, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மெட்ரோ. நிசாமுதீன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரூட்டில் பஸ்ஸே கன்வீனியண்ட்டாக இருக்கனால நம்ம ஜாலியாக போயிடுறோம். கூகுள் ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் ஓகே, 1/2 அன் ஹவர்ன்றது நல்ல டைமிங் தான். நம்மளுக்கு ஒன்று 1 மணி நேரம் 20 நிமிஷம் பக்கம் இருக்குது ட்ரெயினுக்கு. அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக போகலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குப்பா பஸ்ஸு. இந்த பழைய பஸ்ஸில் நல்லா கடகடன்னு சவுண்ட் போடும். பட் இது வந்து அடிக்கிற வேலைக்கு ஏசி இஸ் வெரி நைஸ். டெல்லி சைடு வந்துட்டு ஒரு சாட்டு கூட சாப்பிட்லங்க. பானிபூரிகளாக தான் ஹெல்த்தி இல்லை, பட் இது கொஞ்சம் ஹெல்த்தி. பாப்படி சாட்டா நாம் கே கஸ்தா கச்சோடி பாய். கஸ்தா கச்சோடியா. சரி, இது மட்டும் சாப்பிட்டு போவோம். ஏன்னா டெல்லி வந்து எதுவுமே நம்ம சாட் சாடாமல் போனால் தெய்வ குத்தம் ஆகிடுவோங்க. மிர்ச்சி நைட்டால்னா நல்லா தான் பண்ணுறாப்புல. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. அப்படியே வாங்க சாப்பிடும். 20 ருபீஸ் பிளேட்டு. ஒன்று 40 நிமிஷம் இருக்குது ட்ரெயினுக்கு. நம்மளோட ட்ராவல் பிளான்ஸ் எல்லாமே லாஸ்ட் மினிட் தாங்க இருக்குது. அதனாலே என்னோட ட்ராவல் புக்கிங்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது வீகோ ஆப்புங்க. வீகோன்றது ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவல் பிராண்டு. இவங்களோட சர்வீசஸ் ஏகப்பட்ட மொழிகள் மற்றும் கரன்சிஸில் அவைலபிளாக இருக்குது. டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷனலோ ஃப்ளைட் புக்கிங், ஹோட்டல் புக்கிங்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ ஃப்ளைட் புக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேக் மை ட்ரிப், கோஎபிபோ, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு, கிளியர் ட்ரிப் இதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க. இதே நீங்கள் ஹோட்டல் புக்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா booking.com, அகோடா, மேக் மை ட்ரிப், கிளியர் ட்ரிப் இது மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் வரும். இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக வீகோலேயே கூட புக் பண்ணிக்கலாம். ஆல் நியூ வீகோ ஆப்பில் உங்களுக்கு ஐஆர்சிடிசி ட்ரெயின் புக்கிங்ஸும் இருக்குது, ஈவென்ட் புக்கிங்ஸும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்க விசா ஃபீச்சர்ஸ்னால நீங்கள் ஹேசல் ஃப்ரீயாக வீட்டிலேருந்தே விசா எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு ஜாலியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். வீகோ ஆப் தான் உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லோடிங் ட்ராவல் ஆப்புங்க. லாஸ்ட் மினிட் புக்கிங், லோ கனெக்டிவிட்டி ஏரியாலாம் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீகோ ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவலுக்கு. யூஸ்வலாக நம்ம வந்து ஹசரத் நிசாமுதீன் வந்து அந்த பக்கம் தான் வருவோம். நியூ டெல்லியில் டேரெக்டாக பஸ் வந்துடும்.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க கேட்டுக்கு வந்திருக்கோம். ஏரியாவே என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது வேறு கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் நம்ம சென்னை வண்டி வந்து எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. காலைல தான் வந்தால் அப்படியே வந்து ரெடி பண்ணி அமுச்சு விடுவாங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் பயங்கரமாக இருக்குங்க ஏரியாவே. என்ன பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்களா? என்ட்ரி டு பிளாட்ஃபார்ம் இங்கிட்டு எல்லாம் வழி விடுதால ஆத்தாடி. நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா. வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து குஜாலா பழகும். ஸோ இதோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் மெட்ரோ இது தான், பார்த்துக்கோங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6லேருந்து இன்றைக்கி நம்ம வண்டி டிபார்ட் ஆக போகுதுங்க. மணி கரெக்டாக அந்த 3:15 தான் ஆகுது. ஸோ ஒன்றும் நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்று வண்டி நிற்கிது. ஏன்னா டெல்லி சைட்லலாம் உங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஒரு வண்டி நிற்கிறதுக்கு. நம்ம ஊர் மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா கொண்டு வந்து போட முடியாது ட்ரெயினை. ஏன்னா இங்கே அவ்வளோ பிஸியான ஊர் இது. க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஏறாதீங்களா? நல்லா இருக்கு. புதுசாக போர்டெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. லேட் ஆகிடும்னு நினச்சி கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் முன்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயினும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இவன் தான் நம்மளை வந்து சென்னை வரையும் கூப்பிட்டு போகிற டொரண்டோ அதிவேக விரைவு வண்டி. நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை டொரண்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் டிலேயில் போனோம். ஹோப் இன்றைக்கி வந்து ஆன் டைமில் போயிடுவோம். அப்போ தான் வந்து சூப்பர் அந்த ஸ்பீடு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்ஜின்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ தூரம் ஃப்ரண்ட்டில் வந்து போவேன்னா இப்படியே ஜாலியாக பார்த்து முடிச்சிடுவோம். நம்மளோட இந்த சென்னை டொரண்டோன்றது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரெயினுங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து சென்னை போகிற வண்டியிலேயே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இவன் தான். வெறும் 29 hours 5 minutes தான். இதே நீங்கள் ராஜ்தானி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது 29 hours 25 minutes. அதே மாதிரி காஸ்ட்லியான ட்ரெயினும் இது தான். டைனமிக் ரேட்டை போட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும் ரேட். இதில் நல்லா சூப்பரான ஸ்பீடில் போகும். இது எல்லாமே பின்குறிப்பு, வண்டி ஆன் டைமில் போனால் மட்டுமே. இது வரைக்கும் என் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம விளாக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் தெரியும். நான் சென்னை போய் சேர்ந்தது இது வரைக்கும் ஆன் டைமில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தாங்க, கரீபுரத்தில். மிச்சபடி எல்லாமே டிலே தான். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்தது ஒரு வாட்டி கூட ஆன் டைம் வந்தது கிடையாது. படியா தலை வரா மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம ஆன் டைமில் போகிறோம், ரெக்கார்டை பிரேக் பண்ணுறோம். ஏன் ரெக்கார்டை டிலேயில் போகிற ரெக்கார்டை பிரேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ வலது கால் எடுத்து வச்சு வாங்க உள்ளே ஏறுவோம். குஜாலாக இருக்க போகுது இன்றைக்கி ஜர்னி. மெயினாக தலைவீட்டை தப்பிக்கிறதுக்காக ஏசி உள்ள ஓடிடணும்ப்பா. கோச் நல்லா புதுசாக பலன்னு இருக்காப்புல. ஆரம்பிக்கலாங்களா? எஸ், இந்த விளாக் நம்ம வந்து GoPro Hero 12 தாங்க ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் தான் கொஞ்சம் வெயிலில் கறி வண்டி மாதிரி இருப்பேன். பட் ட்ரெயின் செம்ம நீட்டாக இருக்குது. சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு பலன்னு மில்லுதுங்க வண்டி. அங்கே இங்கே ஒரு கரை இல்லை, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க? வா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஏசியில் போட்டு வச்சிட்டாங்களா? ஆஹா, ஏசி ஒன்று ஆன் பண்ணல போல இருக்குங்க. தலை சட்டுப்பட்டுன்னு ஏசி ஆன் பண்ண தலை முடியாது. நமக்கு வந்திருக்க கோச் இன்னைக்கு வந்து பிராண்ட் நியூங்க. இல்லைனா வந்து ரீபெயிண்ட்டோ ரீஒர்க்கோ பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. செம்ம புதுசாக பயங்கரமாக இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம்னா நம்ம ட்ரெயின் வந்து எஸ்ஆர் மெயின்டெனன்ஸு, சதர்ன் ரயில்வேஸ் மெயின்டெனன்ஸ்னால் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உள்ளே வேலை பார்க்குறவங்க முக்கால்வாசி நம்ம ஆளுங்களாக இருப்பாங்க. டிடிலேருந்து அதே மாதிரி கிளீனிங் ஆளுங்கலேருந்து தமிழ் ஆளுங்களாக இருப்பாங்களா. ஸோ அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் ஒன்றும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சூப்பராக எதிர்பார்க்கலாம். டிடி பாருங்கள், தமிழில் தான் இருக்காரு. பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஒரே பிரச்சனைனா இவன் வந்து ஒரே ரேக்கை வச்சு இங்கிட்ட அங்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கனால டிலே வந்து நிறைய நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக வின்டர்ஸ்லலாம். சம்மரில் நீங்கள் அந்த பயம் இல்லாமல் போகலாம். பார்த்துக்கோங்க ஜேர்னி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் கும்தா அடிச்சு ஊற்ற வேண்டி தான். எவ்வளோ தான் சீட் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் கேட்டாலும் சைடில் லோயரை மட்டும் தரமாட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து மிடில் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் அப்பர் கொடுத்துருக்காங்க. எஸ், நமக்கு இன்றைக்கி வந்து இந்த 2300 கிலோமீட்டர் ஜர்னியில் நம்மளோட பிடிக்காத அதே சைடை ஒரு சீட்டு தான் கொடுத்து தொலைச்சிருக்காங்க. வேறு வழி போய் தான் ஆகணும். அவனுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. சரியான டிமாண்டில் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இந்த சீட்டாக கிடச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும். அவ்வளோதான். இன்னும் 5 நிமிஷத்தை வண்டி எடுத்துருவோம், வெளில போகலாம். சரி, சைடில் ஒரு கொடுத்துருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட வந்தான்னு பார்த்தா ஒரு அம்மா குழந்தையோட வந்திருக்காங்க. ஸோ நம்ம சைடில் ஒரு கனவையும் மறந்துடணும். அப்பர் மட்டும்தான். ஓகே, இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து மேலேயே இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல விஷயம்ன்றதுனால ஜாலியாக போகலாம். நம்ம ட்ரெயின் 12270 ஹஸ்ரத் நிசாமுதீன் சென்னை சென்ட்ரல் டொரண்டோ எக்ஸ்பிரஸ் பர்ஃபெக்டாக எதுக்கு எடுத்துட்டாங்க 3:55. இன்றைக்கி நம்ம 3:55 எடுத்து நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு போய் ரீச் ஆகிடுவோம். கரெக்டாக வந்து 2175 கிலோமீட்டர் 29 மணி நேரம் 5 நிமிஷத்தில் நம்ம கவர் பண்ணுவோம். 6 ஹால்ட்டு.
தமிழ்நாடு சம்பங்கராந்திக்கு அடுத்தது குறைஞ்ச ஹால்ட் இந்த வண்டிக்கு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்கு இதுக்கப்புறம் 305 கிலோமீட்டர் கழிச்சு நம்ம குவாலியரில் தான் போய் நிற்போம். ஆக்ரா மதுரான்னு சொல்லிட்டு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. ஸோ குஜாலா குஜிலிமாவா அடுத்த ஒரு 29 மணி நேரத்துக்கு சாப்பாடு இவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு தூங்கிட்டு என்ஜாய் பண்ணணும் வித் ஐஸ்கிரீமோட. ஓகே, சாப்பாடெல்லாம் நம்ம டிக்கெட்லேயே இன்க்ளூடடு என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, வண்டி கிளம்பி கரெக்டாக 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. வெளில சரியான ஸ்பீடு பிக்கப் ஆகிடுச்சு. இங்கே நம்ம ஆளுங்களும் உள்ள சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல எடுத்தோன்னே நம்மளுக்கு தண்ணி பட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-4:30க்கெலாம் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வித் ஐஸ்கிரீமு, நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, நாளைக்கு மதியம் லஞ்சு, நாளைக்கு நைட்டு டின்னரும் இதில் இன்க்ளூடட். ஸோ வந்து எத்தனை 3 + 4 5 வேளை சாப்பாடு தருவாங்க. ஆமாம், நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸும் இருக்குல்ல, 6 வேளை. அப்போ ஸோ 6 வேளை சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்து தான் இறக்குவாங்க. இதுக்காக எக்ஸ்ட்ரா 800 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வேணான்னா நீங்கள் அந்த 800 கட் பண்ணிவிட்டு வெறும் டிக்கெட் மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ 4200 நினைக்கிறேன் இந்த டிக்கெட். நான் ஃபுல் டைனமிக் ஃபேரில் போட்டது. இதே உங்களுக்கு கம்மியாக இருந்தால் அந்த 800 டைனமிக் ஃபேர் மட்டும் கட் ஆகும். சம்மர் சீசனில் மட்டும்தாங்க உங்களால் இந்த மாதிரி அட்டகாசமான ரன்லாம் பார்க்க முடியும். ஏன்னா ட்ராக்லேயும் ஒரு பிரச்சனையும் இருக்காது, வெதரும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அடிச்சு நவுத்தின ஸ்பீடு சும்மா பட்டை கிளப்பின்னு போவாங்க. இப்போயே வண்டி நான் பார்க்க போகிறேன். குவாலியர் வரைக்கும் வண்டி நான் ஸ்டாப்பாக போகுதான். இது வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஸோ குட். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகிடுச்சு வண்டி எடுத்து. இதுக்கப்புறம் அப்படி இருக்கும்னு நம்புவோம். சரியா, ட்ராக் ஒர்க்கில் எதுவும் இல்லைன்னா சூப்பராக போகும் வண்டி. நாளைக்கு பிஃபோர் டைம்லாம் நம்ம ஏம் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோன்னா பல்பாகி போயிடும். கண்ட்ரோல் அஜய் கண்ட்ரோல். பட் 130 எக்ஸைட்மெண்ட் இப்போ நிறைய தராங்க. பட்டை கிளப்புது வண்டி. கொஞ்சம் டிலே ஆனால் ஆகிட்டு வந்துடுச்சு. தேங்க்யூ. நிறைய ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நான் 1/2 மணி நேரம் முன்னாடியே வரும்னு நினச்சேன். பட் 5 மணிக்கு தான் கொண்டு கொடுக்குறாங்க. பட் நைஸ், என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம். நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாண்ட்விட்சு, கச்சோரி, அப்புறம் பேசன் லட்டா. பேசன் என்னன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு, அதாவது சோர்மூர் மாதிரி, ஆனால் ஓப்பன் ஆகிருக்கு. அதான் ஏன்னு எனக்கும் தெரில. சரி விடுங்க, அப்படியே சாப்பிட்றது வசதியாக இருக்கும். இப்போனா ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கிட் வந்து முன்னாடி மசாலா சாய் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் பழைய ஸ்டைல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க வந்து அந்தளவுக்கு அப்படேசிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். டின்னரில் இதை விட்டதை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக நைட் ஐஸ்கிரீம் வரும். அதனால் யாரும் வந்து மனம் தரல வேணாம். சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வியூஸ் என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெளில போய்ட்டு உட்காந்து பாட்டு கேட்போம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன் செட் ஆகிட்டுருக்கு. மணி வந்து 5:30. ஸோ 6:30க்கு மேலே தான் கொஞ்சமாச்சு சில்லுன்னு ஆரம்பிக்கும். உண்மையை கூற வேண்டும் என்றால் பயங்கர ட்ரையாக இருக்குது. உள்ளே ஏதோ வச்சுருக்காங்க. அது ஓகே, டீசன்ட் டேஸ்ட். அப்படின்னா கச்சோரி தான் நல்லா கருக்கு முருகன் இருக்கு. கச்சோரி ஓகே டன். வண்டி கிளம்பி 2வது மணி நேரத்துலேயே தொடக்க பிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியை சும்மா பல வச்சுக்கிறதுல உறுதியாக இருக்காங்க போல இருக்கு. சூப்பர் வேற மாதிரி. சரி, ஈவினிங் ஆகிடுச்சு. 6:30. சூப்பராக அப்படியே சன்செட் என்ஜாய் பண்ண வெளில வந்துட்டோம் நம்ம. நீங்கள் டெல்லியில் சென்னை போகும்போது ஒரு சின்ன ஸ்டெச்சுக்கு மட்டும் நம்ம வந்து ராஜஸ்தான்குள்ளே போவாங்க. ஹலோ, ஸோ அந்த ஸ்டெச் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். அப்படியே பாருங்கள். பட் அனல் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. நிற்கவே முடியல நம்மளால. இதை பாருங்கள், மணி பேருக்கு தான் 6:45. ஆனால் செம சூடாக இருக்குது. வாவ், நல்லா சாண்டியூன்ஸ் மாதிரியே இருக்கும். பட் வந்து அது ஒரிஜினல் டெசர்ட் ஃபீல் வராது உங்களுக்கு. செம்மையான ரன்னுங்க. 303 கிலோமீட்டர் சும்மா அடிச்சு நவுத்தியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெயின் ரைடு போயிட்டுருக்கு. டிலேகிலெல்லாம் இல்லாமல் வாய் விட்டுட்டு இருக்கணும். ரொம்ப ஓவராக பேசிட்டோன்னா அப்புறம் கண்டிப்பாக இதுவே கண்டுபட்டு டிலே ஆகிடும். 7:25, சுமார் ஒரு 7 நிமிஷம் அந்த ரேஞ்ச் தான் டிலே. இதெல்லாம் கணக்கே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் 7 நிமிஷம்லாம் எந்த கணக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து ட்ராக் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தோடனே அப்படியே போயிடலாம். உள்ளே சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு ஆர்மி அண்ணா குரூப்போட குஜாலாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு கிடச்ச சீட்டு கொஞ்சம் சுமார் முடிஞ்சு குமாராக இருந்துச்சு. நல்ல வேலை அதை மாற்றியாச்சு. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஸ்டேஷன் உள்ள போட்டோம். மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். மெயினாக ஃபேர் பார்த்துடலாம். இந்த வண்டியில் வந்து எல்லா விதமான கோச்சும் இருக்குது. செகண்ட் சீட்டிங்கில் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஏசி வரைக்கும்.
ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். வண்டி ஃபுல்லாக வந்து தமிழ் டிண்டியர் தானா. ஸோ செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. யாராச்சும் வந்து தெரியாமல் வண்டியில் ஏறிட்டாலோ இல்லை டிக்கெட் இல்லாமல் வேணும்னே ஏறினாலோ அடுத்த செகண்டே எல்லாரையும் அமுச்சிடுறாங்க வெளில. நார்த் இந்தியாவில் சத்தியமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கவே முடியாது. வண்டி பூரா நம்ம ஆளுங்க இருக்கிறதுனால சிங்கம் சூர்யா மாதிரி செம்ம ஸ்ட்ரிக்ட். அதனால் நீங்கள் நிம்மதியாக ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் இந்த வண்டியில் வந்தீங்கன்னா. எக்ஸ்ட்ரா பேசஞ்சரோ டிக்கெட் இல்லாதவங்களோ ஏறவே முடியாது இந்த வண்டியில். சூப்பர்பா அப்படின்னு தான் இருக்குது. 48 நல்ல நேரத்துக்கு அம்மாவே மிஞ்சிடுவாங்க போல இருக்குங்க. மணி என்னாச்சு? 8 ஆயிடுச்சா? கரெக்டாக 8 மணிக்கு நைட் டின்னர் வந்துருச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து டின்னர் கிடைக்கும். சரி, ஐஸ்கிரீம் வரும். ஐஸ்கிரீம் போகானா? போட்டுருவோமா? சரி, அதே பன்னீர் தான். பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா ரயில்வே காணா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு. சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்த்தா தீர்த்த வரையே தோத்துரும் போல இருக்குங்க. அவ்வளோ தண்ணியாக இருக்குல்லாம். ட்ரெயின் ஆட்டத்தில் அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக கொஞ்சம் திக்காக இருக்கும் கிரேவிலாம். மேபி இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது போல இருக்குது. டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு டின்னர், நாளைக்கு ஒரு லஞ்ச்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சுத்தமாக சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ட்ரெயின் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் வந்து ஆவரேஜ் தான். ஏன்னா டொரண்டோ ஃபுட் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ராஜஸ்தான்லேயே கொஞ்சம் நல்லா தர மாதிரி எல்லாம் அதே கான்ட்ராக்டர் தான். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு மாற்றுறாங்க உங்களுக்கு ஃபுட்டு. நைஸ். அப்படியே இருங்க, டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்கு. டேஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன். டேஸ்ட் ஓகே, நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. நைஸ். அடுத்தது ஐஸ்கிரீமில் பார்ப்போம். பட் இது வரைக்கும் வந்து எல்லாம் கோயிங் குட்டு தான். இங்கே நான்வெஜ்லேயே அதே ஐட்டம் தான் இங்கே. ஆனால் என்ன சிக்கன் தண்ணியாக இருக்கா, நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. இல்லை தலை, ஒரே எண்ணெயாக இருக்குது தலை. சீக்கிரம் பீஸ் எடுங்க. பீஸ் இருந்தால் தானே எடுக்கிறது தலை. இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்களே. அதாவது எலும்பா பீஸா இவ்வளோ பெருசாக இருக்குது. சக்கை தலை. ரைட்டு. சாப்பிட்டு பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடு. கலக்குனா வீட்டில் போய் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கா? சீக்கிரம் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. சட்டு போட்டு முடிங்க. போச்சு. அடுத்த ஸ்டேஷனையும் பக்காவாக முடிச்சு விட்டாச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிலேல நம்ம ஜான்சி ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். 8:45 வரணும். வண்டி 8:50 வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காப்புல. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜேர்னி நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்படியே போகுது அப்படின்னு பார்ப்போம். வெளியில் நம்மளுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருந்ததுனால. பட் இங்கே மேபி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக தாங்க இருக்கும். மெயினாக இந்த மசாலா வச்ச மாதிரி ரைஸில் ஒரு பிரியாணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 2 முட்டையை வச்சு குருமா மாதிரி ஊற்றுறது, அதெல்லாம் வாங்கிடாதீங்க. ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும். இப்போலாம் பேண்ட்ரி ஃபுட்டே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் தூங்க போய்ட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ஸ்டேஷன்றது கொஞ்சம் நைட் ஆகும். பார்ப்போம், டிசைட் பண்ணலாம் தூங்கலாமா உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட் ஜேர்னி இது வரைக்கும். இந்த ஸ்டாப்பிங்கில் நம்மளுக்கு ஒரு க்ரூ சேஞ்ச் நடத்துருவோங்க. இங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் தான் க்ரூ. ஸோ ஒருத்தர் அப்படியே மாறிப்பாங்க. டெல்லியிலேருந்து ஓட்டு வரவங்க இங்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இங்கேருந்து அடுத்த செக்டர் வரைக்கும் வேறு டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க. அதாவது லோக்கோ பைலட்ஸ். ஆனால் எவ்வளோ லாங் ஸ்ட்ரெச்சாக அழகாக ஓட்டுறாங்களே, பிரேக்கே இல்லாமல். அவங்களுக்கு அந்த உள்ள டாய்லெட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு எல்லா வேப்ஸோன்லேயும். அப்படி எல்லா வேப்ஸ்லேயும் அவங்களுக்கு டாய்லெட் வசதி வந்துருச்சுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம் லோக்கோ பைலட்ஸ்லாம். ஏன்னா இந்த குளிர்லையும் வெயில்லையும் பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க தான். ஆஹா, ட்ராக்கெல்லாம் அவுத்து போட்டு தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த ஏரியாவில். நைஸ். எல்லாருமே ஐஸ் வண்டிக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அச்சா அண்ணா போற कप कप सी स्पून किधर होगा अंदर है बढ़िया ஸோ வெண்ணிலா வந்து பக்காவாக நம்மளுக்கு கொடுத்தாச்சுங்க. மதர் டெய்ரி நல்லா உருகாமல் பக்காவாக இருக்குங்க ஐஸ்கிரீமு. ஸோ கும்தாவாக வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து படுக்க வேண்டியதான். தேங்க்யூ. ஆராம் சே படியா படியா ஓகே. முக்கால்வாசி கோச்சு தூங்கிருச்சுங்க. நமக்கும் வந்து ஒரு சைட் லோயரே கிடச்சிருச்சு. நம்ம ஆர்மியானால எக்கச்சக்க பேர் இருக்காங்களா, அவங்க இங்கேயே படுத்துக்கோங்க, நீங்கள் ஜாலியாக வேடிக்கை பார்த்துருவாங்க, நான் மேலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சூப்பர் ஆளுங்கப்பா. நம்மளுக்கு அந்த ட்ரெயினில் நம்ம கம்பெனி சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா இல்லை லாங் ஜேர்னிலாம் வந்து பக்காவாக நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் போய் உட்காந்த இடம் வந்து அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரல, அதை பற்றி நான் பேசவும் விரும்பலை. பட் ரெண்டாவதாக போயிட்டு மாறி உட்காந்த பார்த்துங்க, தரமாக இருக்குது. டாய்லெட்ஸ் பற்றி ஒன்றும் சொல்லலை, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே இருக்குது. நம்ம எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் அவங்களோட வந்து பேரை காப்பாற்றிக்கிறாங்கப்பா. சதர்ன் ரயில்வேஸ் நீங்கள் நிறைய வண்டி விடுங்க, உங்கள் மெயின்டெனன்ஸில் நீங்கள் வண்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா தரமாக இருக்குது. அதான் உண்மையாக சொல்லணும். ஸோ இப்போ டாய்லெட் இங்கே இருக்குன்னா எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள்.
நீங்கள் சொல்லுங்கள் எஸ்ஆர் மெயின்டெனன்ஸில் ஒன்று நிறைய வண்டி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஹவுரா திருச்சி வண்டியாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்கீங்கப்பா. லவ் யூ சதர்ன் ரயில்வேஸ். மொத்த கோச்சுமே ஆல்மோஸ்ட் தூங்கிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசணும். இப்போ நம்ம திக்கான போர்வை வேறங்க. நல்லா செம்மையாக இருக்குது வெளில கிளைமேட்டு. வண்டி பக்கா டைமிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ டிலே எல்லாம் கிளியர் பண்ணி ஆன் டைமில் போயிட்டுருக்கேன். மணி கரெக்டாக 11:05. இன்னும் ஒரு 55 நிமிஷத்தில் ராணி கமலாபதி வரும், அதாவது போபால் ஜங்ஷன் வரும். பட் நம்ம வந்து இப்போ தூங்க போகிறோம். காலைல வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு அருமையான சன்ரைஸில். ஏன்னா வந்து இந்த மாதிரி திக்கு பிளாங்கெட் இருக்கும் போது தூக்கத்தை கண்ட்ரோலே உங்களால் பண்ண முடியாதுங்க. இது வண்டி போபால் நிற்காது. அதுக்கு அடுத்த இருக்க ராணி கமலாபதி நம்மளோட அந்த ஏர்போர்ட் மாதிரி இருக்க ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கும். ஸோ மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸில் வந்து மீட் பண்ணலாம். இப்போதுக்கு குட் நைட் மக்களே. சரியான தூக்கம் வருது. அம்மே அவ்வளோதான். சைட் லோயரு எல்லாத்தையும் சாத்திட்டு கும்தா தூக்கம் தான். குட் மார்னிங் மக்களே. மணி வந்து 7 ஆகுது. நைட்டு நம்ம கரெக்டாக 11:10 படுத்தோம். காலைல வந்து நாக்பூர் 5:30 மணிக்கு பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கெலாம் காரணம் நான் இல்லை. இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான். இந்த ஏசி கோச்சில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இழுத்து போத்துன்னு படுத்திங்கன்னா எப்போ எழுந்திரிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எல்லோரும் எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சீரியஸ்லி ஏசி கோச் தான்ப்பா பெஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஜர்னிஸ்லாம். இது செம்ம திக்காக இருக்கும் போர்வை, குளிரே தெரியாது, அந்த அளவுக்கு குஜாலாக இருக்கும். சரி போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். வெளில பயங்கரமாக போயிட்டுருக்கு. செக் பண்ணுறேன் வண்டி எங்கே போயிட்டுருக்குன்னு. எதுவுமே பார்க்கல இன்னும். வண்டி பூராவுமே தமிழ் டிடிஆராக இருக்காங்களா, அதனால் ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. நம்ம டோர்கிட்டலாம் போனாலே வந்து நிற்காதீங்க, டோரை திறக்காதீங்க அப்படின்றாங்க. 1:30 போகும்போது வெளில எப்படி நின்று காற்று வாங்கினா ஃபீல் சூப்பராக இருக்கும். பட் அவங்க அக்கறையில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து கேட்டுப்போம். நம்ம வந்து மீற வேணாம். சூப்பராக வண்டி போயிட்டுருக்கு. என் வாயினால எதுவும் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பிஃபோர் டயத்தில் தான் போயிட்டுருக்கு. இப்போ பலார்ஷாவுக்கு வெறும் 63 கிலோமீட்டர் தான் இருக்குது. மணி 7:30. நம்ம 8:30 தான் போகணும் பலார்ஷா. ஸோ பலார்ஷா நம்ம வந்து பிஃபோர் டைமில் போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாதிரி ப்ரோ. டொரண்டோ உன் பவரை காட்டிட்டேன். டொரண்டோ ஆக்சுவலாக லான்ச் பண்ணும் போது அது வேறு மாதிரி வண்டியாக இருந்துச்சுங்க. என் ட்ரீம் வண்டியாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து டெல்லிக்கு நடுவில் ஸ்டாப்பிங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வண்டியாக தான் டொரண்டோ லான்ச் பண்ணாங்க. டெக்னிக்கல் ஹால்ஸ் இருக்கும், பட் அஃபிஷியல் ஹால்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பேட்டர்னேஜ், அதாவது கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹால்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப்பர் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிட்டிங் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல வரலாறுகள் இருக்குது. பட் இருந்தாலும் டொரண்டோ இஸ் வெரி குட் ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க அந்த லேட்டு கிட்லாம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். டொரண்டோ நீங்கள் அழகாக சூஸ் பண்ணி போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பலார்ஷாலே நம்ம வந்து 3 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோங்க. 8:30 வர வேண்டியது 8:27 வந்தாச்சு. கீழே வந்து தண்ணிலாம் நம்மளுக்கு ரொப்பிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ரொப்பிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்டுவோம். இந்த மாதிரி லாங் ஹால் வண்டிக்கெலாம் 5 நிமிஷம் பிரேக்கோ 10 நிமிஷம் பிரேக்லாம் கொடுத்தாங்கன்னா அங்கே உங்களுக்கு க்ரூ சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபில்லிங்லாம் நடக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாகவே தமிழ் டிடிஆர்னால வந்து டிடிஆர்லாம் மாற மாட்டாங்க. பட் பின்னாடி இருக்க ட்ரெயின் மேனேஜரும் முன்னாடி இருக்க லோக்கோ பைலட்டும் மாறிடுவாங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் அருமையான ஒரு ஸ்ட்ரெச் இருக்குங்க. 450 கிலோமீட்டர் வண்டி நிற்காமல் அடித்து நவுத்திட்டு நேராக நம்ம வந்து விஜயவாடா தான் போய் நிற்போம். நடுவில் தெலுங்கானாவில் வாராங்கல் ஹால்ட்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ டொரண்டோவில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ரா லாங் ஹால்ட்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் பார்க்கலாம் பயங்கரமாக. இப்போ என்ன மேட்ருனா, முன்னாடி ஏறி இருக்க அந்த லோக்கோ பைலட் அடுத்த 450 கிலோமீட்டருக்கு நிற்காமல் வண்டி ஓட்டணும். பா சரியாக இருக்க போது ஸ்ட்ரெச்சு. 2:30 நம்ம வந்து விஜயவாடா போய் ரீச் ஆகும். இங்கே நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏற்றிருப்பாங்க. ஸோ கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டு கும்முன்னு ஒரு தூக்கத்தை போடுவோம். வண்டியோட குப்பெல்லாம் ஸ்டேஷனில் போய்ட்டு டஸ்ட்பினில் போடுறாங்களான்னு பார்க்குறாங்க போல இருக்குது. டஸ்ட்பினில் போடுறீங்களா, சூப்பர். ஸோ ட்ராக்கில் எங்கேயும் தூக்கி போடாமல் அழகாக வந்து இங்கே ஸ்டேஷனில் வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக மாற்றி வச்சுருக்காங்கப்பா. இந்த ஃபோட்டோ எடுத்து ரிப்போர்ட் பண்ணி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குது. சரி வாங்க உள்ளே போய் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிப்போம். கொஞ்சம் லேட் ஆனாலும் அலையை வந்து பக்காவாக கொடுத்துட்டு போயிட்டாப்புல. எனக்கு இந்த ஜேர்னியில் பிடிக்காத ஒரே விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்கும். இதுதான் 2 கட்லெட்டு 2 பிரெட், அவ்வளோதான். உப்புமா வச்சு கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் இதே நம்ம ஊர்லேயே சைட்லேருந்து வந்தீங்கனால உங்களுக்கு வந்து இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இட்லிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பராக போகுது பார்த்தீங்களா ட்ரெயின்.
நான் வந்து 300-400 நினச்சேன், கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 450 கிலோமீட்டர் இப்போ அடுத்த நம்ம நான் ஸ்டாப்பாக போக போகிறோம் இங்கேருந்து விஜயவாடாக்கு. சரியான ஜெர்னியாக இருக்க போது, பார்ப்போம் எந்த அளவுக்கு நிற்காம வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கட்லெட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ஸோ அப்படியே வந்து ப்ரெட்டும் சாஃப்டாக இருக்கனால கட்டி சாப்பிட்லாம். மதியம் வந்து லஞ்சு கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வைப்பேன். ஏன்னா பலார்சால் நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பலார்சாலாம் லஞ்ச் ஏற்றிட்டாங்க. நைட்டு டின்னர் வந்து விஜயவாடா ஏற்றுவாங்க. அது ஆப்வியஸாக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஹோப்பு தான். Cheers. பொழுதுபோலியன்னு சொல்லிட்டு சும்மா கூகுள் மேப்பில் ஓட்டு பார்த்தேங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 900 கிலோமீட்ரு, 16 மணி நேரம் 36 நிமிஷம் காட்டுது. ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு இல்லை. இதே நம்ம வந்து ட்ரெயினில் ஒன்று 11.5 hours நம்ம சென்னை ரீச் ஆகிடுவோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இப்போ 16.5 ஹவர்ஸ்னால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 ஆகிடும். கூகுளை விட கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். எவ்வளோ 7 மணி நேரம் வித்தியாசத்தில் நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். 6.5 hours to 7 hours டிஃப்ரென்ஸ் ட்ரெயினுக்கும் பை ரோடுக்கும். நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரி லாங்கெலாம் போகணுன்னாலுமே ஃப்ளைட்டு மட்டும்தான். பை ரோடாக போனாலும் வேலையாகாது இந்த ஊர்லலாம். ஏன்னா சுற்றி உள்ளே போய் டிராஃபிக் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ளைட் ஆர் ட்ரெயின், இது 2 மட்டும்தான். பஸ்லாம் லாங்குக்கு எடுத்திங்கன்னா இழுத்துக்க செய்ய தான் ஆகும். நானும் ஜாலியாக கதவில் நிற்கலாம், வெயில் கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்த்தா அனல் காற்று குறையிற மாதிரியே தெரிலங்க. இங்கிட்டு வந்தாலே அப்படியே சுட்டி இருக்குது. சவுத்தை நோக்கி நம்ம நல்லா வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ தெலுங்கானாவே என்ட்ரி ஆக போகிறோம். பட் வெயில் ஒன்றும் குறையவே இல்லை. நார்த் இந்தியா வெயில் மாதிரி செமையாக இருக்குது. மேபி விஜயவாடா தாண்டின அப்புறம் கொஞ்சோண்டு வெயில் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு பக்கம்லாம் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைட்டாக சாரல் மலை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த சில் ப்ரீஸ். இங்கே அழகாக பார்த்து கேட்டுன்னு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. மேபி ஈவினிங்க்கு மேலே குஜாலாக இருக்கும். ஒரு 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செம்மையாக இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனில் லைட்டாக வண்டி ஸ்லோவாகிட்டு இருக்கு. ஹால்ட்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு வந்து இந்த சிக்னல் கிளியரன்ஸ்க்காக. இப்போ வரைக்கும் நோ டிலேஸ், ஆன் டைமில் பக்காவாக போயிட்டுருக்கு வண்டி. அங்கே ஆக்சுவலாக மெயின் ட்ராக்கில் ஒரு கூட்ஸ் நிற்கிது. அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஸ்லோ பண்ணி வளைஞ்சி நெளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் கூட்ஸ் டிராஃபிக்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய டைம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா கூட்ஸாக தான் சரியான ரெவன்யூ இந்தியன் ரயில்வேஸ்க்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸை விட. உண்மை அதுதான். ஏன்னா அவ்வளோ ஃப்ரைட் இங்கே போயிட்டு வருது. பலாஷாவில் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல் வச்சு தெர்மல் பவர் பிளான்ட்லாம். ஸோ அதுக்காகலாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நார்த் இந்தியா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து வின்டர்ஸ், பயங்கரமான குளிர்காலம். 2வது சம்மர்ஸ். இது 2 காலத்தையும் வந்து ஸ்லீப்பர் கோச்சை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 2மே தாங்க முடியாது. குளிர்னா அப்படியே குத்துறா மாதிரி அந்த அளவுக்கு குளிரும். வெயில்னா உள்ளே படுக்கவே முடியாத அளவுக்கு, மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வந்து மே, ஜூன், ஜூலை, அப்புறம் வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 3 மாதம், அப்புறம் அந்த 3 மாதம், ஸோ 6 மாதம் நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் நார்த்து வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து வெயில் சுத்தமாக தாங்க முடியாது, குளிரும் தாங்க முடியாது. அவ்வளோதான், ஓவர்டேக் முடிஞ்சு. இதுக்கு மேலே வந்து ஸ்பீடு அடிச்சு நோத்தும் நம்புவோம். சைடில் ஒயரில் அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு வியூஸ் என்ஜாய் பண்ணுறது ஒரு சுகம் இருக்குது பாருங்க. வேறு மாதிரி ப்ரோ. எல்லோரும் வந்து காலைல தூக்கத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. டிஃபனை சாப்பிட்டுட்டு நம்மளும் என்ன விதிவிலக்கா ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். எல்லாருக்கும் ஒரு குட் நைட் சொல்லிவிடுங்க. இந்த பக்கம் அப்படியே வியூஸ் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வண்டி முக்கால்வாசி நேரம் வந்து 130 தான் க்ரூஸ் பண்ணி போகுது. அதனால தான் இவ்வளோ ஆன் டைமில் பக்காவாக நம்மளால் போக முடியுது. பிஃபோர் டைமில் சென்னை போய்டுவோன்னு சொல்லிட்டு நம்பிக்கை அதானே எல்லாம். ஸோ ஒரு சின்ன தூக்கத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம். குட் நைட், குட் டே. மக்கள் திரும்ப குப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் திரும்ப வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நைஸ், அவங்க டியூட்டியை பக்காவாக பார்க்குறாங்க. தூங்கி ஏஞ்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீப்பர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் தான் ஸ்லீப்பர் இருக்குது. சின்னதாக அப்படியே ஒரு வாக் போன மாதிரி இருக்கும். அங்கே எதாவது சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா அழகாக நம்ம காற்று வாங்கிட்டு வரலாம். வண்டி செம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் டிடிஆர்லாம் நம்மளை வந்து டோர்கிட்ட நிற்க விட மாட்டுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸ்லீப்பருக்கு வந்தாச்சு. என்னம்மா அனல் அடிக்குதுங்க எப்பாடி. இங்கேவே இப்படி இருக்குன்னா இப்போ நேற்றுலாம் டெல்லி பக்கம்லாம் எவ்வளோ சூடாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சீரியஸ்லி மக்கள்லாம் அப்படியே சுருண்டுமே படுத்திருக்காங்கப்பா. எப்பா 2 ஸ்லீப்பரோ 3 ஸ்லீப்பரோ இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ முதல் ஸ்லீப்பர் தாண்டி இருக்கோம் நம்ம. இந்த வண்டியோட காஸ்டிங் பற்றி பார்த்துடலாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் எல்லா விதமான கோச்சும் இருக்குது. செகண்ட் சிட்டிங்க்கு உங்களுக்கு 850 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஸ்லீப்பராக இருந்தால் 1700 சொச்ச ரூபாவும், தேர்ட் ஏசிக்கு உங்களுக்கு 4200, அதே மாதிரி செகண்ட் ஏசிக்கு 5700, ஃபஸ்ட் ஏசிக்கு 7000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது டைனமிக் ப்ரைஸிங்கோட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கிற போது
இதே உங்களுக்கு வந்து 300 சீட்டுக்கு மேலே அவைலபிள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஒன்று ஒரு 800 1000 குறையும், அந்த டைனமிக் ப்ரைஸிங் இல்லாமல். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் இது வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஏசி 7000 ரூபாவாம், ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து 5500 ரூபா தான். பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அப்பப்போ வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஸ்லீப்பர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் 820 ரூபா கொடுத்து போவீங்களா, இல்லை இதில் 1800 ரூபா கொடுத்து போவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன உங்களுக்கு ஸ்பீடு அதிகம், ரெண்டாவது ஃபுட்டு தருவாங்க. மேபி ஃபுட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1200 1300 வரும்னு நினைக்கிறேன் டிக்கெட் இதில் ஸ்லீப்பரில். வாராங்கல் கிட்ட வண்டி வரப்போகுதுங்க. தெலுங்கானா வந்ததுலேருந்தே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மப்பு மந்தாரவுமா அப்படியே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குல்ல. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே நம்ம ஊர் சைடில் நல்ல மழை, அதனால் வந்து கிளைமேட் இதுக்கு மேலே போக போக சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு மேலெலாம் விஜயவாடா தாண்டிட்டோன்னா நமக்கு ஜாலியாக கதவுலேயே உட்காந்து பாட்டி கேட்டு குஜால் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி கிளைமேட் தாங்க வேணும். ட்ரெயின் ஜர்னிக்கலாம் அப்படியே குஜாலோ குஜிலிமா தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சின்ன சாரல் மழை பெஞ்சா ஒன்றும் சூப்பராக இருக்கும்ல. வாட் யூ திங்க்? மழையே மழையே பேசும் மழையே நீ காதல் தானா. ஸ்லீப்பரும் உங்களுக்கு க்ளீனாக தாங்க இருக்குது, பட் ஏசி அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஓகே, இது வந்து க்ளீன் பண்ணுறவங்க சொல்ல முடியாது, இது இவங்க பண்ணுறது. ஸோ வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். இது லஞ்சுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. எல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு இதிலே ஏறிடுச்சு, பல்லார் சாலையை சர்வ் பண்ண மட்டும் தான் பாக்கி இருக்குது. நைஸ், அதே மெனு தான், கொஞ்சம் மெனு மொத்தம் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக மொத்த சாப்பாடு செலவு 800 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க டிக்கெட்லேயே. எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ குட்டி 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 குவான்டிட்டி கொடுக்குறது போல கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. ஒரு வேலை சாப்பாடுக்கு மினிமம் வந்து ஒரு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் இத்தினூண்டு டப்பாங்க, அது எந்த மூளைக்குன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு கம்மி குவான்டிட்டி. ஃபுட் வைஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். மிச்சப்படி ட்ரெயின்ன்றது செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஸ்லீப்பர்லேருந்து நேராக நம்ம செகண்ட் ஏசி வந்துட்டோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஏசி வந்து ஓவர் ரேட்டட், தேர்ட் ஏசி வந்து ஓவர் ரேட்டடுங்க. செகண்ட் ஏசி தான் வேற மாதிரி. இதில் நீங்கள் வந்து செகண்ட் ஏசி ரேட்டு கொடுத்துட்டு ஆனால் பயங்கரமாக நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஏன்டா செகண்ட் ஏசி பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேர்ட் ஏசியோட இது 1000 ரூபா தாங்க அதிகம், ஆனால் ஃபஸ்ட் ஏசியோட 2000 ரூபா கம்மி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ஆனால் உங்களுக்கு தேர்ட் ஏசியோட இங்கே செம கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் ஏசி ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட் ஏசிலேருந்து எக்ஸ்ட்ராவாக இந்த டோர்லாம் உங்களுக்கு இருக்கும், பட் இதில் வந்து சரியான கம்ஃபர்ட், மிடில் பர்த்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ குஜாலாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 4 பேர் புக் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ ஸ்க்ரீன் வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்லேயே வந்து செகண்ட் ஏசி தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படின்ற ப்ரைவசி, கம்ஃபர்ட்டு எல்லாத்துக்குமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் ஏசி உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஏசி இருக்குது, பட் அங்கே வேணாம், ப்ரைவசி இஷ்யூவாக இருக்கும், நம்ம அங்கே போத்தாவில்லை. பட் ட்ரெயினில் இருக்கிற எல்லா டிடிஆர், எல்லா இந்த ஃபுட்டு சர்வ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் யூடியூபர்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான க்ரூ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ் டிடிஆர் தான், எந்த விதமான லாங்குவேஜ் இஷ்யூவும் இருக்காது. குஜாலாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரெயினில் நீங்கள். அதே மாதிரி மெனுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி செகண்ட் ஏசிக்கெலாம் ஒன்று தாங்க. ஸ்லீப்பருக்கு வேறு மெனு இருக்கும், அது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஏசிக்கு உங்களுக்கு வேறு மெனு இருக்கும். ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஃபுட்டில் எதுவும் வித்தியாசம் இருக்காது, எல்லாமே அதே தான், நம்மளுக்கு கொடுக்குற அதே நல்ல டப்பா. பட் இன்றைக்கி ஏதோ கோஃப்தா போட்டிருக்காங்களாம் பன்னீருக்கு பதிலாக, அது ஒரு நல்ல டிஷ்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இருக்கோ இல்லையோ நேரத்துக்கு இது இருக்குது. ஏய் ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஓ பக்கத்தில் உருளைக்கிழங்கு, இங்கே வந்து ஸ்வீட்டா? ஆமாம் ஆமாம், இல்லை பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி மாதிரி தராங்க, இங்கே அதுக்கு போல் ஸ்வீட்டு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் வாங்க. நேரத்துக்கு இது ஒன்று இருக்கும், அவ்வளோதான். இது சரிப்பட்டு வராது, நமக்கு இதுதான் சரிப்பட்டு வரும். தலைமை எங்கே ஏறினானே தெரியலங்க, வண்டி நிற்காமல் போயிட்டுருக்கு. பட் தலைமை ஏறி இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. किधर आप ट्रेन में चढ़ा? किधर चढ़ा? नहीं नो नो, நல்லா தான் இருக்கும். आपने कहाँ चढ़ा? ट्रेन में. சரி விடுங்க, அவர் பயப்படுறாரு. நல்லா இருக்குங்க பார்க்கவே. ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த கீழேருந்து ஏறுது பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அதுதான் தரம். அதனால தான் தலைவர்கிட்ட ஒன்று நான் ஆர்டர் சொல்லிட்டேன். ஸோ தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொடுத்தோடனே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒன்று. இப்போ ரெண்டாவது அப்படியே வாங்கி வச்சுப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சாப்பிட்றதுக்கு சாப்பிடும். ஐயோ சாதாரண பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கொஞ்சோண்டு லெமன் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட். இந்த காணம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான் முதல்ல ஃபினிஷ் பண்ணோம். ரயில்வேஸில் ஏதாவது முதல் தடவை வந்து கோஃப்தா கிஃப்டெல்லாம் சாப்பிட்றோம். நல்லா இருக்குது, நம்ம உருண்டை குழம்பு மாதிரி இருக்குது. குருமா கிரே டேஸ்ட் நல்லா இருக்குங்க,
ஸோ கோஃப்தா லெட்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கோஃப்தான்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து காய்கறிலாம் போட்டு செய்வாங்க, சில டைம்லாம் பருப்பு போட்டு செய்வாங்க. நல்லா தான் இருக்குது. அதாவது காலைல கட்லெட் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதே மாவு தான். 2 உருட்டி இந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. நைஸ். ஃபியூச்சர் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையாவா? குவான்டிட்டி ரைஸு போக போக அளவு குறைஞ்சிட்டே போயிட்டு. பட் கோஃப்தா நல்லா இருக்கு, சப்பாத்தி நல்லா இருக்கு, இதில் மட்டும் உப்பு இல்லை. ரைஸ் ரைஸ் என் பையன் கூட என் பையனா திருண்டு யாராலையும் சாப்பிட முடியும். இதுதான் ஒரு ஸ்பெஷல் பாருங்க. ஐ திங்க் அப்போ ஐஸ்கிரீம் வராதுன்னு நினைக்கிறேன். अभी आइसक्रीम नहीं आएगा? आइसक्रीम नहीं, स्वीट. ओ स्वीट मिला, वही है अदाने. चावल उन्हें कमियां कुछ दिया चावल उन्हें कुछ कमियां कुछ दिया. चावल बहुत कम है, कम. और सब्जी भी नहीं है अभी. और वो है तो कल आलू सब्जी मिला था ना रात को. आज नहीं आया, ड्राइवर आया था वो खराब हो गया था ना. हाँ हाँ लगाया नहीं. ठीक है ठीक है. अच्छा चीज़. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் போல தான் இந்த ஸ்வீட். வண்டி சும்மா தெறிக்க விட்டு போயிட்டு இருக்குங்க. இன்னும் கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் இருக்குது விஜயவாடாக்கு. பட் நம்ம ஷெட்யூல் டயத்துக்கே ஒன்றும் கிட்டத்தட்ட 1/2 hour இருக்குது. ஸோ இதே ஸ்பீடில் நம்ம போயிருந்தோம்னா விஜயவாடாவில் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் நிற்போம். பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயவாடாவில் நின்னா வெளில போய்ட்டு மோர்கீரெலாம் குடிச்சிட்டு வரலாம், பங்கமாக இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து வண்டி நிற்காமல் பொத்தனாப்புல ஸ்டேஷனுக்குள்ளே விட்டுறணும், அதான் நமக்கு தேவையானது. இப்போது நல்ல ஸ்பீட் எடுக்கிறப்பல. ஹோப் ஃபார் த பெஸ்ட். விஜயவாடாவில் போகிறோம், ஃபன் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த வண்டி எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. காலைல 8 மணிக்கு பலார்ஷா, 2 மணிக்கு உங்களுக்கு வந்து 2-2:30 விஜயவாடா. ஸோ நீங்கள் உள்ளே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணனாலுமே ஸ்டேஷன்லேயோ இல்லைனா கேட்ரிங்லையோ நீங்கள் போட்டு வாங்கிக்கலாங்க. விஜயவாடாலாம் சாப்பாடு சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே 800 கொடுக்கறதுக்கு பதிலாக வெளில 100 கொடுத்து அழகாக சாப்பிட்றலாம். யோசிச்சு பாருங்கள், ஒர்த்தாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 40 நிமிஷம் முன்னாடி வந்தோம், வெளில தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். விஜயவாடாவில் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷமாவது உள்ளே நிற்க வச்சா பரவாயில்ல. பார்ப்போம். இப்போதைக்கு மணி வந்து 2:15 தான் ஆகுது. ஹோப் ஃபார் த பெஸ்ட். இன்னொரு 5 நிமிஷத்தில் விட்டால் கூட 1 கிலோமீட்டர் தான் உள்ளே போயிடலாம். 20 நிமிஷம் வண்டி நிற்கும். என்ன நினைக்கிறீங்க, எப்போ உள்ள விடுவாங்கன்னு? கடைசியில் லேட்டாக கிட்ட விட்டுற போகிறாங்க, அது கூட செய்வாங்க சம்டைம்ஸ். விஜயவாடா வந்துட்டாலே நம்ம ஊருக்கு வந்த மாதிரி ஒரு கிளிகிளிப்பு வந்துடுவோங்க. ஒரு 10-15 நாள் வெளில நார்த் இந்தியாலாம் சுற்றிட்டு விஜயவாடா தாண்டிட்டாலே அப்படியே நம்ம ஹோம் ஃபீல்ஸ் தான். குஜாலோ குஜிலிமான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருக்க வேண்டியதான். சூப்பரான கிளைமேட்டில் நம்மளை வந்து விஜயவாடா வெல்கம் பண்ணுது. அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேஷன் வந்துருச்சு. எவ்வளோ அர்லியாக வந்தாலும் 5 நிமிஷம் முன்னாடி தாண்டா உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்கப்பா. விஜயவாடா இங்கே சரியான கூட்டம் நிற்கிதுங்க. இந்த வண்டிக்கு பேட்ரனேஜ்ன்றது. விஜயவாடா பின்னாடி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. எவ்வளோ பேர் இறங்குறாங்களோ அவங்க மறுபடியும் ஏறிடுறாங்க. இங்கே இந்த டொரண்டோக்கு சரியான பேட்ரனேஜ், ஏன்னா நல்ல டைமிங்க. இப்போ என்ன 2:30 மணிக்கு எடுத்து அழகாக உங்களை கொண்டு போய் இறக்கி விட்ற போகிறாப்புல நைட்டு. ஸோ சரியான வண்டி. இந்த விஜயா டைரிலாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஐஸ்கிரீமு, மோர் இதெல்லாம் வாங்கிக்கலாம், சூப்பராக இருக்கும். குஜாலா மோர் குடிச்சிட்டு போவோம் வாங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கு மோர். ஜில்லுன்னு மோர் வாங்கியாச்சு. 12 ரூபா ஒன்று, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆந்திராவில், அதாவது விஜயவாடா ஸ்டேஷன் ஸ்பெஷாலிட்டி இந்த தண்ணி தாங்க. 5 ரூபாய்க்கு தண்ணி நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. இப்போலாம் நிப்பாட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும். தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போவோம் நம்ம. இவ்வளோ சுற்றியே 1-7 நிமிஷம் இருக்குங்க நமக்கு. ஸோ அந்த எண்டில் ஹல்திராம் சிப்ஸ் விற்கிறாங்க, இந்த நாக்பூரில் கிடைக்கிற ஐட்டம். அது மட்டும் போயிட்டு அப்படியே வாங்கினே நம்ம போவோம். டைம் நிறைய இருக்கணும். தண்ணி கிண்டிலாம் ஏற்றியாச்சு. இந்த பக்கம் நம்மளும் சிப்ஸ் வாங்கியாச்சு. சூப்பராக இருக்குங்க ஹல்திராம்ஸு. 30 ரூபா, செம்ம ஒர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். இது வாங்கிட்டு அப்படியே ஏறலாம் வாங்க. ஸோ ஷாப்பிங் எல்லாம் டன். எப்பயுமே உங்களுக்கு வந்து ட்ரெயின் இந்த விஜயவாடா நாக்பூர் இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் நிற்கணும்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். எல்லா வேலையும் முடிச்சு விட்டாச்சுங்க வண்டி. ஆனால் எல்லா இடத்துலையும் பக்கா டயத்துக்கு எடுத்துடுறா போல். விஜயவாடாலையும் சொன்னே வச்ச மாதிரி ஷார்ப் டைம் எடுத்தாச்சு. ஸோ வேறு எக்ஸ்பெக்டிங்க ஏர்லி ரீச் இன் சென்னை. பார்ப்போம். 9 o'clock வந்து ஷெட்யூலு. ஒரு 8:40 8:30. ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸ் ட்ரைவ் தான். சரியான ஒரு லாங் ஹால் இது. ஜாலியாக போக வேண்டியதான். முக்கியமான விஷயம் படம் பார்க்குறோம். படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சென்னையில் கும்தாவை போய் இறங்குறோம். ஓகே. ஸோ நம்ம தலைவர் வந்து இங்கே கேட்ரிங்கில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு பிரியாணி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ சூடாக இருக்குல்ல? செமையாக இருக்குங்க. இதான் நான் சொன்னேன், நீங்கள் இங்கே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சுட சுட பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க.
ரிவ்யூஸ் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம கடை பேர் சொல்லுவோம். கமான் ஆரம்பிங்கள். வெஜ்ஜு போட்டிருக்கலாம். வேற இதோட சேர்த்து எதுவும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டு பார்க்க கிடையாது. விஜயவாடாவுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். கிளைமேட் தாங்க அட்டகாசமாக இருக்குது. இல்லை இப்போ தான் பேக் பண்ணியிருப்போம். ட்ரெயின் வந்த அப்புறம் தான். என்றைக்குமே ஆவி பறக்கிறத பற்றி எடை போடக்கூடாது. சாப்பிட்டு பார்த்து தான் எடை போடணும். சட்டுப்பட்டுன்னு சொல்லுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே உடனே சொல்லிடுவோம். பீஸ் எடுத்து கடிச்சு பாரு. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்றீங்களா? இல்லை பரவாயில்ல. சாப்பிட மாட்டாருல்ல. அல்ல கமான் கமான் கமான். ஃபுல் ஆயிடுச்சு. நான் இன்னும் சோறு 2வது எடுத்துருந்தேன்ல. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா? கடை பேர் என்ன? கடை பேரில் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கொடுங்க இருக்கான்னு பார்ப்போம். அதில் இங்கே வருங்க, தவாதி ஜசின் தாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. ETA 225. நைஸுங்க, வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஐஸ்கிரீம் மேலே தான் சோன் பப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யும். அதில் வந்து நைட்டு டின்னருக்கு தர வேண்டிய ஐஸ்கிரீமை இப்போயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. விஜயவாடாவில் ஏற்றிருக்காங்க, அப்படியே கொடுத்துட்றாங்க. ஓகே, வந்த வரைக்கும் லாபம். சாப்பிட்டுட்டு அப்படியே குஜால் பண்ண வேண்டியதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்மையான பிரிட்ஜ் வியூங்க. எத்தனை தடவை இந்த ஏரியா கிராஸ் பண்ணாலும் இந்த இடத்துல வெளில போய் வீடியோ எடுக்கலாம்னா இந்த ஏரியா கிராஸ் பண்ண மாதிரியே இருக்காது. வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு ட்ரெயின் கோச்லேயே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பர்த் எது தெரியுமாங்க? அது மிடில் பர்த்து தான். நிறைய பேர் பிடிக்காதுன்னு. பட் எனக்கு ரொம்ப இப்போலாம் வர பிடிச்சிட்ருக்கு. ஏன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு பக்கத்துலேயே வந்துடும். அழகாக நீங்கள் வச்சுக்கலாம், ஈஸியாக ஏறி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக மூவி செட்டப் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டாச்சு. நல்லா இருட்ட ஆரம்பிக்க போகுது. மணி 3 ஆகுது. ஸோ ஒன்று ரொம்ப நேரம் இருக்குது நம்ம சென்னை போய் சேர்கிறதுக்கு. இப்போதைக்கு இதே ஸ்பீடில் போயிருந்தால் 8:20க்கு சென்னை போயிடலாமா. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அருமையான ஒரு படத்தை பார்ப்போம். பாருங்கள் தோழர்களே. டெல்லி ட்ரெயினில் ஒரு படம் பார்க்கலன்னா நீங்கள் டெல்லி ட்ரெயின் போனதே வேஸ்ட். படம் பார்த்து முடிச்சாச்சு. லவ்வர் படம் பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. ஏதோ சொல்ல வந்தாங்க, பட் என்னன்னு நமக்கு புரியல. அதை விடுங்க. என்ன நடக்குதோ இல்லையோ, பையா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டார். 800 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இதுக்கு மேலே என்ன வேணும்? 6 வேளை சாப்பாடு. ஒரு வேலைக்கு 120 ரூபா வச்சா கூட கரெக்டாக இருக்கும் கணக்கு. ஒர்த்து தானே 800 ரூபாய்க்கு. எவ்வளோ ஐட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 6 வேளை. நேற்று ஈவினிங் 2 ஈவினிங் ஸ்நாக்ஸு, 2 ஈவினிங் ஸ்நாக்ஸு, 2 டின்னரு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு லஞ்சு. 6 வேளை சாப்பாடு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஜாலியாக கொடுத்துட்டு வாங்க. 800 ரூபாலாம் பார்க்காதீங்க. பாரு பையா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் ஏக்கி பார் பச்சா. எழுப்பி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஜாலியாக சாப்பாடு மேலே கொடுத்துருங்க. என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சாப்பிட்டு போவோம். சீரியஸ்லி ஃப்ளைட்டில் 3 மணி நேரம் போக்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பட் ட்ரெயினில் 30 மணி நேரமாக இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் ஏறின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்தே சேர்ந்துட்டோம். இன்னும் 200 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்கு. கஷ்டம் சாப்பிட்டுக்கிட்டு கும்தா இறங்க வேண்டியதான். ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ளேயே நம்ம இப்போ ஜெட்லாக்ல இருக்கோம். நார்த் இந்தியாவில் 8 மணிக்கு தான் இருட்டுச்சு. பட் நம்ம ஊர் பக்கத்தில் 5:30 6க்குலாம் இருட்டிடும். ஸோ 2 மணி நேரம் முன்னாடியே இங்கே இருட்டு வந்துடும். மணி இப்போ கரெக்டாக வந்து 5:30 ஆகுது. இப்போ பர்ஃபெக்டாக தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. நடுவில் ஆக்சுவலாக ஒரு 20-30 நிமிஷம் ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டாப்புல. ஸோ அர்லி டைம் முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ட்ரெயின் கம்பெனியில் சூப் வாங்கினா 30 ரூபா. நான் வீட்டிலேருந்தே 10 ரூபாய்க்கு பேக்கெட் எடுத்துன்னு வந்து அவங்ககிட்டயே சுடு தண்ணி வாங்கி கலக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் கலப்படம் அப்படின்றாங்களோ. 2 கவர் பேக்கெட் வாங்கியாச்சு. அதனால் பரபரன்னு போட்டு கடைசி கப்பு சூப் பேக்கெட். ஒரு பால் எல்லாம் நல்லா தண்ணியாக இருக்கும். சூடாக இருக்கா? இங்கே பாருங்க. இது என்னது? இது வந்து பிளாக் டீ. ஓ பிளாக் டீ. ஓகே, நைஸ் ரெசிபி. என்னதான் இந்த சூப் மாதிரி வருமா? நல்ல வெளில இருக்க மழை கிளைமேட்டுக்கு அப்படியே கும்முன்னு ஒரு சூப் அடிச்சுட்டு போகிறது வேறு மாதிரி தான் இருக்கும். போடு 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 போடு. சக்கரை உங்களுக்கு சக்கரை சூடாக இருக்குங்க, வேற மாதிரி. சுமார் 2 மணி நேரம் சரியான ஆட்டோங்க. இந்த டோரில் போய் உட்காந்தாச்சு. இது சேஃப்டி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா பத்திரமா தான் உட்காந்தோம். பாட்டு கேட்டுன்னு சரியான வைப்பு. எப்பயுமே இந்த ஈவினிங் டைம் ட்ரெயினில் வந்தாலே இதானே பண்ணோம். அந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. ட்ரெயினும் சூப்பர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒன்று 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்தில் தடாலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். சச் அ
டொரண்டோ பிரயாணம் அற்புதம் இந்த வாட்டி. ஓகே, கடைசி மீல் வந்துருச்சு நமக்கு. ஸோ இதில் உங்களுக்கு நைட் டின்னரும் தந்துடுவாங்க. ஆஸ் யூஸ்வல் அதே தான், பட் கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்குது. என்னப்பா ஜீரா ரைஸ், கருகுன ரைஸா? ஜீரா ரைஸ் ஏதோ ஒன்று நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது குருமா, என்ன குருமா? பன்னீர். இதோட ப்ரிப்பரேஷன் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அப்புறம் சாட மாட்டீங்க, அதெல்லாம் வேணாம். அதே தால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் த சேம் டிஷ்ஷஸ் ஒன்லி கண்டினியூஸ். என்ன லைட்டாக சாம்பார் வாடை அடிக்குது இங்கே வருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ சேம் ஐட்டம். ஐஸ்கிரீம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அப்போவே சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சு கை கழுவணுன்னா சென்னை வந்துடும். மினிமம் 20 minutes பிஃபோரில் போகும் நம்புகிறேன். பார்ப்போம். ஏங்க சீரியஸ்லி கடைசி நம்ம 2 நாளாக சாப்பிட்ருக்கிறதுலையே இதுதான் பெஸ்ட்டு. இது தாலே இல்லை, ஆக்சுவலாக சாம்பார். தெரியுதா உங்களுக்கு? விஜயவாடாவில் ஏற்றிருக்க சாப்பாடு தாறு மாறாக இருக்குது. குருமாவும் சூப்பரு, ரைஸும் சூப்பரு, காயும் சூப்பரு, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சியர்ஸ். வேடிக்கை போட்டதே பெஸ்ட்டு தான்ப்பா. நல்லா இருக்குல்ல உண்மையிலே? தலைவர் மதியம் வாங்கின சிக்கன் பிரியாணி ஒன்றும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட்டில் எதுவுமே சரிப்பட்டு வரனால பின்னாடி வந்தேங்க. அவ்வளோ ஜாலியாக டைம் போச்சு. கடைசியாக ஒரு 2 நாள் சூப்பராக போச்சு. அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் பேசுறதே கேட்காது தலை. ஸோ வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு. ஏதாவது வந்து பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பின்னாடி வந்துருங்க, அதான் ஜாலியாக இருக்கும் நமக்கு. ஓகே, பின்னாடி வரனால எப்படி தலை நல்லா தானே இருந்துச்சு பின்னாடி வந்ததுனால. நீங்கள் சொல்கிறது ஓகே தான். என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு வழியிலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது போதும். ரொம்ப கருத்துக்கள் சொல்ல முடியாது. 20 நிமிஷம் முன்னாடி நம்ம போய் இறங்க போகிறோம். ஜாலி. வேற மாதிரி ப்ரோ. 15 நிமிஷம் ஆளிங்க. 8:45 வந்து சேர்ந்தாச்சு சென்னைக்கு. 9 மணிக்கு வர வேண்டியது 8:45 வந்தாச்சு. தாறு மாறு. நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஏர்லியாக வந்திருக்கோம் நம்ம சென்னைக்கு. காஷ்மீரில் நல்லா குழுன்னு இருந்துட்டு சென்னையில் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. என் ஊர் ஆல்வேஸ் எனக்கு ஸ்பெஷல் தாங்க. ஃபைனலி ஒரு மனநிறைவான வீடியோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கேதார்நாத் காஷ்மீர் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு அருமையான இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான சீரீஸ் ரெடியா? ஸோ பட்டுன்னு கிளம்பணும். அதுக்கு இதோட இந்த வீடியோ நம்ம பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். டொரண்டோ எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்லணும்னா தாறும் மாறாக இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு. சாப்பாடாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து டைமிங்காக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சு. லாஸ்ட் டைம் வந்து இந்த விண்டர்ஸை டிலே ஆன மாதிரிலாம் இல்லை. டிலே ஆகலைன்னா டொரண்டோ பெஸ்ட்டு. த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. இன்றைக்கி கரெக்டாக நம்மள எவ்வளோ 28 மணி நேரம் 50 நிமிஷத்தை கொண்டு சேர்த்துட்டேன் சென்னையிலேயே. தாறு மாதிரி ஸ்பீடு, சூப்பர் ஜர்னி அப்படின்னு சொல்லலாம். சரி, சென்ட்ரலுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படியே நம்மளும் வந்து கிளம்பலாங்க வீட்டுக்கு. பாய் மக்களே. அடுத்த சீரீஸ் சூப்பராக ஆரம்பிப்போம். எல்லாம் ரெடியாக இருங்க.